சரி, வீட்டில் ஏகப்பட்ட உண்டியல் வச்சிருக்கிறியா? அதெல்லாம் யார் காசு போடுவா? அதில் ஆல்ரெடி போட்டிருக்க தானே? எத்தனை உண்டி வச்சிருக்க? 5. ஃபர்ஸ்ட் அந்த உண்டியில எடுத்துட்டு வா, எவ்வளவு காசு போட்டிருக்கேன்னு நான் பாக்குறேன். அப்புறமேட்டு புது உண்டி வாங்கி தரப்போ. என்னதான் வீட்டுல ஏகப்பட்ட உண்டியல் இருந்தாலும் ருத்திகா பாப்பாவுக்கு புது புது உண்டியல் வாங்கி காசு போடணுமாங்க. இந்த பழக்கத்தை ருத்திகாவுக்கு நான் கடந்த 2 வருஷமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு உண்டியல் வாங்கி காசு போடணும்னு நினைக்கிற குழந்தைங்க தான் நாளைக்கு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல காசு போடணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான நல்ல பழக்கங்களை குழந்தைகளுக்கு நம்ம கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சோ ருத்திகா பாப்பாட்ட நான் அடிக்கடி சொல்ற ஒரே விஷயம் இதுதாங்க. சேமிப்பு அப்படிங்கிறது உங்ககிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி ருத்திகா பாப்பா எப்பவுமே காசு சேமிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்ப என்கிட்ட வந்து பணத்தை வாங்கி இருக்கிற எல்லா உண்டியிலும் போட்டுக்கிட்டே இருப்பா. சோ ருத்திகா பாப்பாவோட உண்டியல் கலெக்ஷன் தாங்க இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நான் மொத்தம் 5 உண்டியல் வச்சிருக்கேன். இந்த 5 உண்டியலோட நேம் கரெக்டா 1 by 1 டைப் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. யாரெல்லாம் கரெக்டா சொல்றீங்கன்னு பாத்துருவோம். கிட்டத்தட்ட சில்லற காசு 500 நோட்டு 200 நோட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு பக்கமா ருத்திகா பாப்பா சேர்த்து வச்சிருக்காங்க. உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு உண்டியல் வாங்கி கொடுத்து காசு சேர்த்து சொல்லுங்க. வாழ்க்கையில ஒரு முக்கியமான நல்ல பழக்கம் இதுதாங்க. ஓகே, இந்த வீடியோ நம்ம லைக் தட்டி விடுங்க. பை.